தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்மளுடைய துணை பொம்மை உதவாநிதி ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அதாவது என்னன்னா, பட்ஜெட் குறித்து அவர் பேசியிருக்கிறாராம். பட்ஜெட்னா இவன் அப்பனுக்கு என்னன்னு தெரியுமா? பட்ஜெட்னா இவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. சரியா? ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையே படு பாதாளத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்றதை தொடர்ந்து நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வக்கில்ல, துப்பில்ல. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு, அதாவது இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கி அப்படின்றத கொடுக்கறதுக்கு துப்பில்லை, வக்கில்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே மின்சார கனெக்ஷன் கொடுக்கறதுக்கே துண்டிக்கிறோம் அப்படின்ற நிலைக்கு வருது. ஏன்னா அதற்கான பாக்கியே செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு நிலை இருக்கும் பொழுது, இது சார்பால் இங்கிருந்து இவன் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறானாம். இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் பட்ஜெட்டை பற்றி? எவனோ எழுதி கொடுக்குறது எடுத்து வைத்து பேசுவது, இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன்னை எல்லாம் ஒரு ஆளாக மதித்து பேசுகிறதே தப்பு, அது வேறு விஷயம். ஆனால் நீயும் துணை முதலமைச்சராக இங்கே உட்கார்ந்துருக்கின்ற காரணத்தினால, இந்த துர்பாகியமான சூழ்நிலை இங்கே இருக்கின்ற காரணத்தினால நான் கேட்குறேன், நீ சொல்கிற ஆஸ்தான அலக்கியாக இருக்கக்கூடிய, ஆஸ்தான அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே விமர்சித்திருக்கிறார் அப்படின்ட்டு. யார் யாருடைய அடிமை? யார் யாருக்கு அடிமை பார்க்கலாமா? உன்னுடைய அப்பந்தாண்டா தூக்கிட்டு ஓடுறான் கொடையை, வெள்ளை கொடையை தூக்கிட்டு ஓடுறான். நீ தான் தூக்கிட்டு போய் நின்ன மோடிக்கிட்ட, கேலோ இண்டியா ஓலோ இண்டியான்னு. நாங்கள் யாரும் போய் நிற்கலை. அதே மாதிரி இத்து போன தாத்தா, இது அந்த திருட்டுறையில் தாத்தா, வித்தவுட் டிக்கெட் தாத்தா, என்ன சர்க்காரியா ஊழல் பெருச்சாளி தாத்தா, அந்த கருணாநிதிக்கு, அந்த கேடுகட்ட கருணாநிதிக்கு காசு, அது தமிழ்நாட்டுக்கே நெத்தி காசு. அது ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கருணாநிதிக்கு காசு வெளியிடுவது என்பது தமிழ்நாட்டுக்கான நெத்தி காசு அப்படின்ட்டு. அந்த காசு வெளியிடுறதுக்கு நீங்கள் தாண்டா ஓடி போய் நின்னீங்க. ராஜ்நாத் சிங்கை கூட்டு இங்கே கொண்டாடினீங்க. இதில் வேற அந்த சமாதியில் தயிர் படையில் வச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேற கருணாநிதியோட சாகசங்கள், சாதனைகள் அப்படின்னு போய் அந்த இந்த 3D இதில் எஃபெக்டில் இருக்கணுன்றதுக்காக கேமராவெல்லாம் வச்சு அதில் வேறு வேறு உபகரணங்கள்லாம் வச்சு பார்த்தீங்களே, நீங்கள் தான் அதை பண்ணீங்க. அவனுங்களோட நீங்கள் தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க, நாங்களாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடந்தது எங்கேயாவது நாங்கள் அவனுங்கெல்லாம் கூட்டு கொண்டாடணுமா? இல்லையே. இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள், இங்கே இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள், இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அபிமானிகள், அவர்களை வைத்து தான் நாங்கள் பண்ணோம். உன் தாத்தாக்கு அபிமானியும் கிடையாது, ரசிகனும் கிடையாது, தொண்டனும் கிடையாது. அத்தனை பேரும் அயோக்கிய பயல்கள். கருணாநிதி ஒரு அயோக்கிய பயல். கருணாநிதிக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் அந்த கும்பலே அயோக்கிய பயல் கூட்டம். அந்த கூட்டம் வேணால் அங்கே பஜனை பாடும், இல்லை இந்த மாதிரி துதி பாடும், இல்லை தயிர்வடை படையல் வைக்கும். இதை கடந்து வேற என்ன இருக்க முடியும்? ஆனால் அதை புகழ் பாடுவதற்கு நீங்கள் தானடா கூப்பிட்டீங்க. ஏன் சோனியா காந்தி கூப்பிட வேண்டியதானே? ஏன் கூப்பிடல? ஏன் ராஜ்நாத் சிங் தான் வேணுமா? பெட்ரோல் மேக்ஸ் லைட்டே தான் வேணும்னு நீ கூப்பிட்டல? அப்புறம் நீ சொல்லலாமா? அடிமை அலக்கை என்றெல்லாம் பேசுவதற்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்முடைய கேள்வி, இந்த கூற்றுக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, அதாவது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே விவாதம் செய்யப்படும் பொழுது தமிழ்நாட்டில் என்ன நிலவி கொண்டிருக்கிறது? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளிங்கிற அந்த கிராமத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இப்படி 3 ஆசிரியர்கள் பல மாணவிகளிடம் அத்துமீறி இருக்கிறார்கள். அது முக்கியமாக ஒரு மாணவியிடம் அத்துமீறி அது கருக்கலைப்பு வரைக்கும் போய், அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவியை எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்து முடிந்த ஒரு சில நாட்களெல்லாம் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. என்ன? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியர், 37 வயது உள்ள ஆசிரியர், அவர் பேர் இளையகண்ணு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவியிடம் அவர் அத்துமீறி இருக்கிறார், பாலியல் துன்பம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பல மாதங்களாக கொடுத்து வந்திருக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையாகி, அது புகாராக ஒரு சில மாணவிகள் துணிச்சலுடன் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் இந்த அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பார்த்தோம்னாக்க போதை கலாச்சாரம் அப்படின்ட்டு தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டம் வந்திருக்கின்ற இந்த சூழலில், ஏற்கனவே ஒரு அரசு பள்ளியில் இந்த மாதிரி பாலியல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு அது பார்த்திங்கன்னா கைது வரைக்கும் போயிருக்கின்ற ஒரு சூழலில், தமிழகமே அதிர்ந்து போய் நிற்கின்ற அந்த சூழலில் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டம் வந்திருக்கு. ஏன் இதை உன்னை பற்றி பேசுவதற்கான காணொலியில் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா, நீ சொல்கிற இல்லையா அடிமை, உன்னுடைய ஆஸ்தான அடிமை, உன்னுடைய ஆஸ்தான அல்லக்கை யார்? உன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர். எது? நீ நடித்த அந்த 4 படத்தில், அந்த குப்பை 4 படத்துக்கு நீ கொடுத்தது ஒரு ஆக்டு, அந்த ஆக்டுக்கு ஒரு ரசிகர், அந்த ரசிகர் மன்றத்துக்கு ஒரு தலைவர்.
அப்படின்னு ஒரு 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 டுபாக்கூர் வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. யாரு அவன் பேர் என்ன? அன்பில் மகேஷ். உன்னுடைய ஆஸ்தான அல்லக்கி, உன்னுடைய ஆஸ்தான அடிமை. அவன் தானே கல்வி அமைச்சர். நீ சொன்னீங்கல்ல, உங்கள் அப்பன் ஸ்டாலின் சொன்னாப்புல செந்தில் பாலாஜி பார்த்து, இவர்கிட்ட கேடு, இவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரான்னு. அது மாதிரி நாம சொல்கிறோம், இவன் கெட்ட கேடு, உனக்கு ரசிகர் மன்றம் தலைவர் அப்படின்ற போஸ்ட் வச்சுருந்தான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, உனக்கு பல்வேறு விஷயங்களுக்கு அவன் துணை இருந்தான் அப்படின்ற காரணத்துக்காக, பல்வேறு விஷயங்களோட பலான விஷயங்கள்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்படியான பலான விஷயங்களுக்கு துணை இருந்தான்ற ஒரே காரணத்திற்காக அவன் அமைச்சர், என்ன கல்வி அமைச்சர். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டின் தலைவிதி. இவன் அமைச்சராக இருந்து இவன் என்ன சொல்கிறான் உட்காந்துக்கிட்டு, எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு கதா காலட்சேபம் பண்ணிட்டான், ஏதோ ஒரு பக்தி மார்க்கமாக ஏதோ ஒன்று பேசிவிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக என் ஏரியாக்குள்ளே வந்தால் நான் சும்மா இருப்பேனா அப்படின்ட்டு நான் கேட்குறேன். எங்கடா பிடுங்க போனான் அவன்? இப்போது எங்கே பிடுங்கிட்டு இருக்கான்? இல்லை உனக்கு சகலத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எங்கேயாவது ஊர் ஊராக போயிட்டு இருக்கானா? ஏன்னா அது ஒன்று தான் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது ஒரு தகுதியை வச்சு தான் அவன் அமைச்சரே ஆனான். அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, இவனையெல்லாம் அமைச்சராக வச்சுக்கிட்டு, உன்னையெல்லாம் துணை முதலமைச்சராக வச்சுக்கிட்டு, நீ எல்லாம் அடிமைத்தனத்தை பற்றி பேசலாமா? உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? குறைந்தபட்சம் உனக்கு நீ வகிக்கின்ற அந்த போஸ்ட், அதற்கான தகுதியா நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியா? 11 மணிக்கு முன்னால நீ முதல்ல எழுந்து அதிகாரிகளை சந்திச்சிருக்கியா? அதிகாரிகளை சந்திக்கிறத விட 11 மணிக்கு முன்னால நீ எழுந்து கடிகாரத்தையாவது பார்த்திருக்கியா? நீ எங்கெங்கெல்லாம் போய் விழுந்து கிடப்பன்றதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே அத்துப்படி, சரியா? எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்கும் பொழுது கிறுக்குத்தனமாக சிரிச்சுக்கிட்டு, அது ஒரு 40,000 ரூபாய் டிஷர்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் பேசின பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு, சமீபத்தில் நேற்றுக்கு நீ போன கூட்டம், பொதுக்கூட்டத்தில் எப்படியான கூட்டம் இருக்குன்றது அந்த வீடியோவையும் பார். தெரிஞ்சுதா? இதான் உன் கதை. உங்க அப்பனுக்கும் உனக்கும் விரைவில் நாங்கள் சரியான பதிலை கொடுக்க போகிறோம். எங்கே கொடுக்க போகிறோம்? தேர்தல் வரும்பொழுது தேர்தல் அரசியலில் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டப் போகிறோம். ஏன்னா இருக்கிறதுலே சின்ன தொகுதியாக இருக்கக்கூடிய, ஏன்னா நீ தான் சின்னதாச்சு, உன் பேரே சின்னது தானே. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே சின்ன தொகுதியான சேப்பாக்கத்தில் நின்று நீ ஜெயிச்சு வந்து நீ ஏதோ பெரிய கொடி நாட்டிட்டு தான் நினச்சிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. உன்னையும் விரட்டிடிப்போம் சேப்பாக்கத்தில், உங்கள் அப்பனையும் குளத்தூர்லேருந்து விரட்டிடிக்க போகிறோம். இது நடக்கத்தான் போகிறது. அதற்கான காலம் கனிந்து விட்டது. அதனால் வார்த்தையை அளந்து பேசு. ஏன்னா நீ இன்றைக்கி என்ன பேசினாலும் இன்றைக்கி எல்லாரும் கை கட்டி கேட்டுட்டு இருப்பானுங்க. அதிகாரிகள் எல்லாரும் நீ சொல்வதையெல்லாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் இந்த அதிகாரிகள் நீ சொல்வதை கேட்பார்களா என்றால் கண்டிப்பாக கேட்க மாட்டார்கள். அந்த சமயத்தில் உங்கள் அப்பனுக்கு எப்படி ஐயோ கொள்றாங்களே காத்திருக்கோ, உனக்கும் காத்திருக்கு. இன்னொரு விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த திமிரு பேச்சு, இந்த ஏகத்தாள சிரிப்பு, இதற்கெல்லாம் பதிலை கொடுக்க போகிறோம் என்பதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உன்னை பற்றி உனக்கு யார் யார் என்னென்ன விதத்தில் வந்து சகலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விவரங்களையும் நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ரதீஷு, இந்த சுஜய் ரெட்டி, இந்த மாதிரியான கும்பலை வச்சுக்கிட்டு நீ அடிக்கிற கூத்து, இது எல்லாமே எங்களிடம் தகவல்கள் நாங்கள் சேகரித்து கொண்டு தான் இருக்கிறோம். இதையெல்லாம் எப்பொழுது வெளியிட வேண்டுமோ அந்த உரிய நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.